நம்பிக்கை வைத்திருப்பவர் புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்ற இந்த இறை வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் பாசியோன் அன்னை என்ற நம் பாடுகளின் மரித்தாயார். ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கும் நற்கருணை வழியாக ஆன்மீக வாழ்க்கைக்கு அழைப்பை பெற்ற பாசியோன் அன்னை ஆண்டவர் மீது அதிக அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். இறை பிரசன்னத்தால் தான் பெற்றுக்கொண்ட நற்கருணை நாதரின் அன்பினை மற்றவர்களும் பெற விரும்பினார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுமொழிக்கேற்ப வானமே எல்லை, வையகமே எனது பணித்தளம் என்று சாதி, சமய, மொழி, இன வேறுபாடுகளை களைந்தெறிந்துவிட்டு மக்கள் பணியே மறைப்பணி, மறைப்பணியே இறைப்பணி என்ற குறிக்கோளை மனதில் கொண்டு மனிதம் மாண்பு பெற, மனித நேயம் வளர, பெண்கள் சமுதாயத்தின் கண்மணிகளாக, துறவர தீபங்களாக விளங்க அயராது தளராது உழைத்தவர் பாடுகளின் மரித்தாயார். ஆம், பிரான்ஸ் நாட்டில் மலர்ந்த அன்னை இந்திய மண்ணிலும் வாசனை வீசினார். பெற்றோரின் செல்ல மகளாய், செல்வ சீமாட்டியாய், சகோதர அன்பிலும் ஒரு பெரிய அரவணைப்பான குடும்பத்திலும் வாழ்ந்த அன்னை இறை அன்பை மற்றவருக்கும் பகிரும் நோக்கத்துடன் கலங்கரை தீபமாம் இயேசுவின் நற்கருணை ஒளியின் பாதையில் தன் பயணத்தை தொடங்கினார். இந்திய மண்ணில் முத்து நகர் என்ற தூத்துக்குடியில் முதல் அடி எடுத்து வைத்தார். ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட பெண் குலத்திற்கு ஊக்கமளித்து ஊன்றுகோலாய் நின்றவர் நம் பாடுகளின் மரித்தாயார். கொஞ்சம் தமிழ் பேசும் கொங்கு நாடாம் கோவையில் பணித்தளம் அமைக்க பாங்குடன் ஓர் இல்லம் அமைத்தார். காலத்தின் அறிகுறிகளுக்கு திருநூலில் விளக்கம் கண்டு நீலமாம் மலையின் முத்தாகிய உதக மண்டலத்தில் 1877 ஆண்டு ஜனவரி திங்கள் 6ஆம் நாள் திருக்காட்சி திருவிழா